சாரி, ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் உங்களை அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ பொம்பளைங்களுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரியை கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸ் கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதையே கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அடிச்சாலும் அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற உங்களை போய் கிண்டல் பண்ண நசம். ஒரு மாணவன் ஒரு மாணவியை கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியல் எடுத்துக்கலனா ஸ்டூடண்ட்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சது தப்புங்கறீங்க. ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியேதான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே ரெண்டு பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? ஏ கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். ஹாய் ஹாய். ஸ்டூபிட். ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவரு? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய், நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றேன்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா 4-5 பைக்ல துரத்திட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ 7-8 பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களும் அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காம டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாம்மா. கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு 9 கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. உனக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லுங்க. அந்த ஆளை பாருங்க என்ன செய்யறாங்க. டேபிள் வெச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல. எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தாங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சேச்சே அன்நேச்சுரலா இல்ல. அவனோட நேச்சரா தான்ப்பா. எல்லாம் டெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே. போஸ்ட் ஹிஸ்டர் போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிகை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுடுவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்? அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல. நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே.
சாயந்தரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் அது வேஸ்ட். அவனுங்களே கேக்கோட வருவானுங்க பாரு. லுங்கி கலந்துருச்சா? உன் நர்த்தனத்துக்கு காரணம் என்னவோ? 5 ஸ்டார் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும். பரதநாட்டியம் எப்படி வரும்? போடா. அப்பா எருமாடு மாதிரி வந்து விழுறியே, உனக்கு மூளை இருக்கா? எடுத்து வந்தா செலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய் கண்ணா, உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்கறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரிதான் போடா. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கடா சாக்லேட்? தின்னுட்டேன். அடிச்சிருப்பால. என்னவா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? நேத்து என் காலேஜ் குயின் திவ்யாவுக்கு பர்த்டேடா. 500 ஸ்டூடண்ட்ஸ் கியூல நின்னாங்க. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா. இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே, பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப. டேய், ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அத வேணான்னு சொல்லணும்டா, அதான் கௌரவம். இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லிருப்பேன்? வேணும்னு சொல்லிருப்பேன். செருப்பாலியே அடிப்பேன். எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படிடா சாப்பிடலாம்? வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும். பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும்? பிளாடி இண்டியன். ஐ கோ ஹோட்டல், ஐ கோ சப்ளை. அப்பாட நல்லா சாப்பிட்டேன். மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன். 2 முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான். அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன். பாலைவனத்து ஓட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும். மை ப்ராப்ளம் ஓவர். இவர் ப்ராப்ளம்? சாப்பிடல. ஏன்டா சாப்பிடல? காசு இல்ல. என்ன காசு இல்லையா? முதலாளி தெரியாம கல்லாப்பட்டியில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே, என்னடா பண்ண? அங்க பாருப்பா. என்னடா இது, கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா? காதலுக்கு அடையாளமா மாட்டிருக்கேன். பகுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே. உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சா? உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாருடா? ஐ வாண்ட் டு தட் சி லேடி. கேள் கேள் கேள், ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா. அதெல்லாம் பெரிய இடத்து பொண்ணுடா. கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா? ஆமா, நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க. அடப்பு, எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்தி விடலாம். டேய், இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலா இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா. அது குறிப்பா ஏன் டேபிள்ல தான். ஃபுல் மீல்ஸ்க்கு 30 பைசா தாண்டா சார்ஜ் பண்றேன். வாங்க போலாம். ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இது நம்ம ஹோட்டல் மாதிரி. வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க, இந்த டேபிள் உட்காரலாம். அங்க போய் உட்காருங்க. இல்லங்க, இங்கே உட்காரலாங்க. இல்லங்க, அங்க போய் உட்காரலாம். இல்லங்க, இந்த டேபிளே உட்காரலாங்க. ஏங்க டேபிள் கூட பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லங்க, எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க, ரொம்ப ராசியான டேபிளுங்க. இங்கே உட்காரலாமே. டேபிளுக்கும் சென்டிமெண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்தாதான் வயிறு நிறைய சாப்பிடவே முடியும். தாரர், வா 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 வா. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. கரண்டி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா? அவர் மனசங்கரியை தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் என் கஸ்டமர்மா. சரி, எழுதிக்கீங்க. மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். எஸ். சிக்கன் மஞ்சூரியன். எஸ். சில்லி prawns. எஸ். ginger fish. எஸ். sliced lamb and bamboo shoot. chicken fion. Chinese chopsy.
யங் சோ நூடுல், யங் சோ ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், தண்டூரி சிக்கன், அது மட்டும் இல்லம்மா. அப்புறம் ருமால் ரொட்டி. ஆ, அதையும் எழுதுறீங்க? பிளேட் வைக்க இடம் பத்தாது, அதனாலதான். எது போதும்? பிளேட்டுக்கு வேற 2 சிக்கன். ஆர்டர்லாம் கிடையாது, எல்லாம் தீர்ந்து போச்சு. எந்திரிச்சு போங்க. ஏப்பா கடை இழுத்து மூடு. சார், முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். ஏ முதலாளி பார்த்தா என்ன? அது ஒரு மாதிரியான கண்ணு, திருஷ்டி பட்டுரும். சரி, ஐஸ்கிரீம். ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. ஷட் அப். உங்களை ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஐஸ்கிரீம் வித் பில். கரெக்டா பார்த்து போடுங்க. சார் பில் கொடுங்க. இல்லங்க, ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும். வேணாங்க. மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம். 5 ரூபாய் தானே? எல்லாம் அரசாங்க வழங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்து இது விஷயம் என்னமா கேட்டுட்டு வரேன். என்னமா சார், Yes. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டிருந்தா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 rupees 60 paise தான் போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அதோ அங்க. எல்லாருக்கும் சாவு எம ரூபத்துல வரும், எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவளை போய் காதலிக்கிறதுக்கு எருவு மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டை? எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டிருக்கியடா. 2 பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னு இருக்காங்க, வெறும் 4 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்கிய. நீ உருப்பிடுவ? 4 போட்டு இருந்து சைவர் தானே போடல. டேய், அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறத எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லுடா. ஏய் நில்லுடா. எங்க ஓடுற? நான் உன்னை குத்த போறேன். என்னம்மா பாபா, குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? குத்துறா. ஹாய். சிப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணேன் தெரியுமா? 25,000. உன் பிறந்த நாளுக்கு நான் பண்ண மரியாதைய ஏன் அலட்சியம் பண்ண? சொல்லித்தான் ஆகணுமா? நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னா பணத்தை செலவு பண்ணி பிரயோஜனமே இல்ல, மனசுதான் செலவு பண்ணணும். அதான் உன்கிட்ட இல்லையே. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஏண்டி தூரா கண்ணா? சரி வாங்க போலாம். அவ பின்னாலே அலையிறியே, என்னெல்லாம் பார்த்தா பொண்ண தெரியலையாக்கும். போடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தம்பி, எங்க அப்பா சம்பாதிச்சது 2 கோடி ரூபாய், நானா சம்பாதிச்சது 1.25 கோடி ரூபாய். 1.25 கோடிப்பா. அத்தனைக்கு ஒரே வாரிசு என் மக திவ்யா தான். தெரியுமா? தெரியாது சார். முனிசிபல் சேர்மனா 3 தடவை நானே இருந்திருக்கேன். அது தெரியுமா? தெரியும் சொல்லுங்க. தெரியாது சார். இந்த தடவை லயன்ஸ் கிளப்ல கன்வீனர் நான் தான். அதாவது தெரியுமா? தெரியாது சார். என்ன பத்தி நீ என்னதான் தெரிஞ்சு வச்சிருக்க? திவ்யாவோட அப்பாங்கிறது மட்டும் தெரியும் சார். இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன். சரி சரி, உன் பேராவது ஒண்ணு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? பேர் என்ன சொல்லுப்பா? பாலு சார். என்ன பாலு? இனிஷியல் கிடையாது? அப்பா பேர் தெரியாது? தெரியாது சார். நான் ஒரு அனாதை. என்னை வளர்த்து ஆளாக்குனது ஃபாதர் அடைக்கலாம். அவர் மட்டும் எனக்கு அடைக்கலம் தரலன்னா நான் எங்கேயாவது எச்சில பொறுக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன மனுஷனாக்குனதே அவர்தான். எந்த அந்தஸ்தோட என் பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு நீங்க கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அன்புதான் என்னுடைய அந்தஸ்து. உண்மையான காதலுக்கு அன்பு போதுங்கிற தைரியத்துலதான் நான் இங்க வந்தேன். நான் வரேன் சார். இல்லப்பா, உனக்கு இருக்கிற தகுதியே உன்னுடைய தன்னம்பிக்கை தான். நான் அதை மதிக்கிறேன்.